Hi, Vanakkam and Salam. Welcome to my YouTube channel. நம்ம இன்றைக்கும் எல்லோரால தான் இருக்கோம். எல்லோரால கைலாசா காம்ப்ளெக்ஸ்லேருந்து இப்போ நம்ம போக போகிறது புத்திஸ்ட் அண்ட் ஜெயினா காம்ப்ளெக்ஸஸ். 7ஆம் நூற்றாண்டில் ராஷ்டிரகூட்டர்கள் ஒரு 8ஆம் நூற்றாண்டில் ராஷ்டிரகூட்டர்கள் இந்த கைலாசா காம்ப்ளெக்ஸை கட்டுறதுக்கு சில காலங்களுக்கு அட்லீஸ்ட் 100 வருஷத்துக்கு முன்னாடி 6ஆம் நூற்றாண்டுலேயும் 7ஆம் நூற்றாண்டுலேயும் பௌத்தர்கள் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த மன்னர்கள் இங்கே இந்த குடைவரை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஷ்டிரகூட்டர்கள் அதிலிருந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு காலச்சூரி டைனாஸ்டின்னு சொல்லக்கூடிய ஹிந்து டைனாஸ்டி தான் முதலாக இங்கே எல்லோரால் குடைவரை கோயில்கள் கட்ட ஆரம்பித்தாங்க. அவங்கள தொடர்ந்து தான் பௌத்தர்களும் ஜெயினர்களும் கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எது எப்படியாக இருந்தாலும் காலச்சூரி டைனாஸ்டியுடைய முதல் பங்களிப்பை நம்மளால் புறக்கணிக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கேவ் 10, அதாவது 10வது குடைவரை. இதற்கு பேர் விஸ்வகர்மா கேவ், கார்பெண்டர்ஸ் கேவ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா விஸ்வகர்மாக்கள் சிற்பிகள், ஆர்கிடெக்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்ட்ஸ். ஸோ அவங்களுடைய கை வேலைப்பாடு எக்ஸ்ட்ராடினரியாக காமிச்சிருக்கக்கூடிய ஒரு புத்த விஹாரம் தான் சைத்தியா ஸ்டைலில் இருக்கக்கூடிய புத்த விஹாரம். ஒரே காம்ப்ளெக்ஸில் நம்மளால் பௌத்தம், ஜெயினம், ஹிந்து மதம் எல்லாத்த சார்ந்த ஒரு பிரமணிக்கல் ஹிந்து பேந்தியன் காட்ஸ் எல்லாத்த சார்ந்த சிற்பங்களையும் கோயில்களையும் பார்க்க முடியுங்கிறது எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒன்லி பாசிபிள் இன் இந்தியா, இல்லை? இன்க்ரெடிபிள். ஏன் நான் பிரமணிக்கல் டெம்பிள்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஹிந்து மதம் அப்படிங்கிறது ஒரு மதம் மட்டும் இல்லை, அதில் பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு வழிபாடு முறைகள் இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக பிரமணிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை ஆர்கியலாஜிக்கல் சர்வேயில் பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதிக் காட்ஸ், பிரம்மா, விஷ்ணு, சிவன், அவர்களுடைய அவதாரங்கள், அவங்கள் சம்மந்தப்பட்ட பரிவார தெய்வங்கள், வேதிக் ட்ரெடிஷன்ஸில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அப்படின்னு இதை ஒரு பிரமணிக்கல் டெம்பிள்ஸ் அப்படின்னே அழைக்கிறாங்க. இதே போன்று இங்கே இப்போ ஆக்சுவலி நான் இப்போ வரும்பொழுது திகம்பரா ஜெயின் கம்யூனிட்டி மக்கள் அவங்களுடைய ப்ரேயர்ஸை முடிச்சுட்டு இந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே நம்ம இன்னி வரைக்கும் கூட ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் எல்லோரும் அவங்களுடைய ஆஃபரிங்ஸை பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ ஒரு எல்லாருக்குள்ளேயும் அந்த எல்லா காலகட்டத்திலையும் ஒரு சின்ன சின்ன விரிசல்கள் இருந்தால் கூட கோஎக்ஸிஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ஃபினாமினல் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். குடைவரைகள் 1லேருந்து 15 வரைக்கும் ஃபுல்லாகவே புத்த விஹாரங்கள் ஒரு குடைவரைகள். லுக் ஹவ் பியூட்டிஃபுல் இட் லுக்ஸ். கேவ் நம்பர் 10க்கு வந்துட்டோம். கார்பெண்டர்ஸ் கேவ், விஸ்வகர்மா குடைவரை. நடுவில் புத்தர் உட்கார்ந்துருக்காரு, யாருமே இல்லை என்னை சுற்றி. ஆஹா, ஹவ் லக்கி ஆம் ஐ. எவ்வளவு ஒரு மன நிம்மதியாக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். இந்த குடைவரை கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி சைத்திய கிரகான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த எல்லோரால் இருக்கக்கூடிய ஒரே சைத்திய கிரகா இதுதான். மை காட், எவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது.
ஆஹா, அஸ்டவுண்டிங். மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சரை பாருங்கள். நான் மட்டும்தான் இருக்கேன், லிட்ரலி ஜஸ்ட் மீ. எல்லாம் இப்படி வந்து உடன் பேனல்ஸ் மாதிரி இருக்குது. புத்தர் நடுவில் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த தியான நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய புத்தர். இந்த சைத்திய கிரகாக்கு 2 தளங்கள் இருக்குது. மேல் தளத்துக்கு போகக்கூடிய ஒரு படிக்கட்டு சைடில் இருக்குது. என்ன அந்த பியூட்டிஃபுல் பில்லர்ஸ் பாருங்கள். அந்த மேல் தளத்தில் மியூசிக் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த இருட்டில் நான் தெரிய மாட்டேன், மேபி இந்த லைட்டில். எஸ், மியூசிக் காம்ப்ளெக்ஸ், மியூசிக் மண்டபம். இதோ மேல் தளம் இங்கே தெரியுது. 1 செகண்ட். இங்கே பாருங்கள் மேலே. இந்த தளத்துக்கு போக முடியும். அந்த தளத்தில் சுற்றி இந்த சைடு ஃபுல்லாக உங்களால் எல்லா இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து புத்தருடைய வாழ்க்கை சரிதத்தில் இருக்கக்கூடிய போதிசத்வா கதைகள், டான்சர்ஸ், அப்சராஸ், இசைக்கலைஞர்கள், அவங்களுடைய இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரிங்க, எக்ஸ்ட்ராடினரி. இதை சொல்லறதுக்கு வார்த்தையே இல்லை. அமராவதியில் இருக்கக்கூடிய புத்த விஹாரம்ஸ் கூட இந்த மாதிரி இருக்காது. அண்ட் இந்த மாதிரி தனிமை எங்கே கிடைக்கும்? ஐ எம் ஸோ பிளெஸ்ட். ஆஹா, இந்த புத்தர் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாந்தத்தை பாருங்கள். ஒரு வெளிச்சமும் இல்லைனா கூட எப்படி வெளியிலேருந்து அந்த சூரிய கதிருடைய வெளிச்சம் வந்து புத்தருடைய சிலையை மட்டும் எப்படி லைட் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த விஹாரத்தையே எப்படி மேலே இருக்கக்கூடிய அந்த அந்த பேனல்ஸை வந்து எப்படி லைட் பண்ணுதுன்னு பாருங்கள். லைட்டிங் ஆல் நேச்சுரலாக எக்ஸ்ட்ராடினரி, ரைட்? நினச்சா கூட இந்த மாதிரி லைட் பண்ண முடியாது நம்மளால்.